பார்ப்போமா? எத்தனையோ முதியோர் இல்லங்கள் நாம் வாழ்கின்ற இந்த உலகிலே, இந்த வாழ்கின்ற இந்த நாட்டில் இருக்கிறது. ஏன் 30 ஆண்டுகள் அந்த பிள்ளைகளுக்கு எல்லா நல்ல காரியங்களையும் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வு இறுதி காலங்களிலே 10 வருடமோ 20 வருடமோ 5 வருடமோ அப்படி இருக்கின்ற சமயத்திலே அவர்களை வைத்து பாதுகாத்து வழிநடத்தி அவர்களுக்கு ஒரு சிறிய உணவு கொடுக்க கூட நம்மால் முடியாமல் அவர்களை முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறோமே. எவ்வளவு பெரிய பாவம்! அந்த தாய் தந்தையினுடைய உள்ளம் எவ்வளவு காயப்படும் யோசித்து பார்ப்போமா? இன்னும் எத்தனையோ முதியோர் இல்லங்களுக்கு செல்கின்ற பொழுது அந்த முதியோர்கள் அங்க இருக்கின்ற அந்த தாத்தா பாட்டி சொல்வது, ஃபாதர் உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபாதர், இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும் போல இருக்கு ஃபாதர். ஏனென்றால் அவர்களிடம் பேச யாரும் இல்லை, அவர்கள் குரலை கேட்க யாரும் இல்லை, அவர்களோடு நேரத்தை செலவு செய்ய யாரும் இல்லை. அனாதைகளாக இருக்கிறார்கள், பணம் வைத்திருக்கிறார்கள், பென்ஷன் வாங்குகிறார்கள், வீடுகள் இருக்கிறது, எல்லாம் இருந்து என்ன பயன்? உறவுகள் இல்லையே. உறவுகளை தேடி ஏக்கத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கண்களிலே நீங்கள் பார்ப்பதெல்லாம் யாராவது என்கிட்ட பேசுவாங்களா, யாராவது என் பக்கத்துல உட்காருவாங்களா, யாராவது நான் பேசுறத கேட்பாங்களா என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அப்படி அவர்களை அந்த நிலைமையில் வைத்தது நாம் தான் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது சற்று மனது வலிக்கிறது. இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை ஒதுக்கி விட்டார்களே, சாலை ஓரங்களிலே விட்டு விட்டார்களே. ஒருவேளை உணவிற்காக கூட அந்த முதியவர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் இந்த நிலைமை என்று பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளுக்காக இந்த நேரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஆண்டவருடைய பாதத்திலே. ஆண்டவர் தாம் அந்த பிள்ளைகளை தொட்டு நல்ல ஞானத்தை கொடுத்து அந்த பெற்றோர்களை சென்று பார்க்க, அவர்களை அவர்களுடைய வீட்டிலே வைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, வீட்டிற்கு அழைத்து வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, வாரத்திற்கு ஒரு முறையாவது தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவர்களோடு பேச, மாதத்திற்கு ஒரு முறையாவது அவர்களுடைய நேரத்தை செலவிட அந்த பிள்ளைகள் முன்வர சிறப்பாக ஒப்புக் கொடுப்போம்.